வந்து ஸ்க்ரூ எக்ஸ்ட்ராங்க. 27 விதமான ஆயில் வந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எள்ளு பாருங்கள். இது பாருங்கள் புண்ணாக்கு பாருங்கள் எப்படி வந்துருக்குங்க. அது ட்ரையாக வந்துருக்கு பாருங்கள். இதோட ஆயில் பாருங்கள் எவ்வளோ தரமாக இருக்குன்னு பாருங்கள். சரி, இது வந்து தேங்காய். அதாவது தேங்காய்னா கொப்பரைங்க. கொப்பரை அதோட புண்ணாக்குங்க. ஆயில் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்கள். ஆயில் கிளியராக இருக்கு பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நிலக்கடலை. இது வந்து புண்ணாக்குங்க. இப்படி பெரம்பு மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு பாருங்க. இது வந்து சஃபோலான்னு ஒன்று இருக்குங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. அதோட ஆயிலுங்க. அதோட புண்ணாக்கு வந்து இதுங்க எவ்வளோ ட்ரையாக இருக்குன்னு பாருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கடுகு எண்ணெய்ங்க. இது சாப்பாடு தாளிக்கலாம். சாப்பாடு இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் கம்மி தாங்க. இது நார்த் இந்தியன் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க. அதோட புண்ணாக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெய் இருக்குதுங்க. எல்லாம் சுத்தமானதுங்க. இது எதுவும் நம்ம மிக்ஸ் எதுவும் பண்ணுறது இல்லைங்க. ட்ரையாக பாருங்கள் எப்படி புண்ணாக்கு ட்ரையாக வந்துருக்குன்னு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணால் மிஷின் ஓட்டி காமிக்கிறேங்க. இப்போ சரி ஓட்டுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இது நம்ம கம்பெனி வந்து இது வந்து 3 ஹெச்பிங்க. சரி, சிங்கிள் பேஸும் போட்டுக்கலாமா? சிங்கிள் பேஸும் போட்டுக்கலாங்க, 3 பேஸும் போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ மிஷின் ஓட்டி காமிக்கலாமா? மிஷின் ஆன் பண்ணி வரீங்க. இப்போ கொப்பரை போடுறாங்க. கொப்பரையை அப்படியே கொட்டி விட்டுருவாங்க. கொட்டி விட்டு அதே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். தள்ளணும் குத்தி விடணும் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் புண்ணாக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து புண்ணாக்கு வர்றதுக்கு முன்னாடி லைட்டாக அந்த ஆயில் வருங்க. புண்ணாக்கு வந்துச்சுன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. ஆயில் பாருங்கள் வருது. அந்த புண்ணாக்கு வர்ற வரைக்கும் வந்து லைட்டாக வருங்க. ஒரு 2 புண்ணாக்கு வந்துச்சுன்னா கிளியர் ஆகிடும். இதில் ஆயில் வராது, புண்ணாக்கு மட்டும் தான் வரும். இது எத்தனை % புளி? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் டைம் தாங்க. எல்லாமே ஸ்டைன்லெஸ் ஸ்டீலில் தான் போட்டிருக்கு. பர்சன்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 69% வருங்க. போட்டால் நம்ம செக்கில் போட்டால் கூட 2 டைம் போடணும். இது நம்ம மிஷினில் வந்து அப்படி ஒரே டைமில் போயிடும். ஆயில் பாருங்க. நம்ம லோட் பண்ணி வச்சா போதும், அதே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஆயில் அப்படியே ட்ரை ஆகிடுமா? அதே கிளியர் ஆகிருங்க. அது எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணாத ஆயில் தாங்க. இது எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணாது. அது வந்து டைரெக்டாக எடுத்து பாட்டில் ஊற்றி வச்சுருங்க. ஃபில்டர்லாம் ஒன்றும் பண்ணல.